அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை விளக்குவோமை. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 18 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஒளிரும் விளக்கிற்கு முன் எதுவும் மறைந்திருக்க முடியாது. அவ்வித ஒளியை தந்து எல்லாம் வெளிப்படை என்ற நிலை வர வேண்டும். அதே வேளையில் ஆண்டோடைய வார்த்தையாகிய ஒளி நமது உள்ளார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தும். எனவே நாம் ஆண்டோடைய வார்த்தையை மெய்யான தாழ்மையுடனும் எதையும் மறைக்கும் எண்ணம் இல்லாமலும் கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்ற சொற்கள் மேலே தரப்பட்டுள்ள வார்த்தைகளோடு எந்த கருத்து தொடர்பில்லாமல் இணைக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுகிறது. ஆனால் விளக்கு உவமை உள்ளத்தில் எதையும் மறைத்து வைக்க முடியாது என்ற எச்சரிக்கையோடு கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு களங்கமற்ற நிலையில் கேட்க வேண்டும் என்ற எச்சரிக்கை கொண்டுள்ளதால் அதை விதைப்பவர் உவமைக்கான விளக்கத்தின் தொடர்ச்சியாக பார்ப்போமானால் இந்த வார்த்தை லூக்கா எப்படி புரிந்து கொண்டார் என காணலாம். உள்ளம் நல்ல நிலமாய் இருந்து கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் நல்ல நிலத்தில் விழும் விதைகள் ஏராளமான பலன் தருவது போல இறையரசுக்கான மிகுதியான பலன் தருவார். உள்ளத்துக்குள் விதைக்கு ஏற்பில்லாத நிலை இருக்கும் கொஞ்சம் ஆர்வமும் செத்து போய் பலனற்றதாய் போய்விடும் என்றே லூக்கா பொருள் காண்கிறார். அன்பார்ந்தவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய எழில்மிகு கவிதைகளில் ஒன்று உன் திரு யாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு என்பதாகும். அதில் உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் என வருகின்ற சொற்றொடர் மனித ஒவ்வொருவரும் ஒளி வீச முடியும் என்பதை கவிதை நயத்தோடு எடுத்து எம்புகிறது. வான்திரையில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தாலும் அங்கே மனிதர் ஏற்றுகின்ற ஒரு சிறு விளக்கும் பிரகாசமாக ஒளி வீச வேண்டும். மனிதர் தம் வாழ்வு என்னும் விளக்கை ஏன் மூடி வைத்திருக்கிறார்கள்? பிறர் தம்மை பற்றி குறை கூறுவார்களோ என் அச்சம் ஒரு காரணமாகலாம். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள் போன்றவையும் காரணமாகலாம். நம் வாழ்க்கை என்னும் விளக்கு அணைந்து போகும் நிலை ஏற்பட்டால் அப்போது அதை திரும்பவும் தூண்டிவிட நாம் பிறருடைய உதவியை நாட வேண்டும். அதுபோல பிறருடைய விளக்கு அணைந்து போகும் ஆபத்து ஏற்படும் போது அவர்களுடைய விளக்கு அணைந்து விடாமல் இருக்க நாம் துணையாக வேண்டும். இவ்வாறு ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருந்தால் உலகின் ஒளியாக வந்த இயேசுவை எல்லா மனிதர் அறிந்து கொள்ள நாமும் கருவியாக மாறுவோம். நம் வாழ்க்கையின் விளக்கு ஏற்றப்பட்டு ஒளி வீசுவதற்கு மூல காரணமாக இருப்பவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்ற கடவுள் என நாம் உணர்ந்தால் அந்த ஒளியில் எல்லாரும் பங்கேற்க வேண்டும் என்னும் ஆவல் நம் உள்ளத்தில் கொழுந்து விட்டெறியும். அதுவே பிறருடைய வாழ்வு ஒளிமயமானதாக மாறிட ஒரு மாபெரும் தூண்டுதலாகவும் அமையும். இயேசு இன்றைய நற்செய்தியில் விளக்கு பற்றி உவமை வழியாக விளக்குகிறார். நல்ல எண்ணம் கொண்டு நல்லதே செய்யும் ஒவ்வொருவருக்கும் இன்னமும் இறைவனின் அருள் வரங்கள் கொடுக்கப்படும். தீயதை சிந்தித்து தீமை செய்வோருக்கு இறை கொடைகள் உள்ளது எடுக்கப்படும். விளக்கை ஏற்றுகிற ஒவ்வொருவரும் பிறருக்கு ஒளி தர வேண்டும் என்பதற்காகவே ஏற்றுவர். கிறிஸ்து என்னும் விளக்கு அகிலத்துக்கு ஒளியாக அமைவது போல நாம் வாழும் சமூகத்தில் ஒளியாக வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு பிறருக்கு ஒளியாக பயனை கொடுக்கிறதா? நான் பிறரோடு இணைந்து நல்லது செய்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணத்தோடு நல்லது செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது வாழ்வு பிறருக்கு ஒளியாக பயனை கொடுக்கவும் நாங்கள் பிறரோடு இணைந்து நல்லது செய்யவும் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணத்தோடு நல்லது செய்கின்ற பண்பை வளர்த்து கொள்ள உதவி செய்யும். ஆமீன்.